தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமேஸ்வரத்தில் சவாரி ஏற்றுவதில் வேன் ஓட்டுநர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டது. தகராறு தொடர்பாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆட்டோ ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டி தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமேஸ்வரத்தில் சவாரி ஏற்றுவது தொடர்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் வேன் ஓட்டுநர்களிடையே தகராறு ஏற்பட்டது. தகராறு தொடர்பாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிங்கேஷ், கூடுதல் விவரங்கள் என்ன? வினிதா, ராமேஸ்வரம் தீவு பகுதியில் மீன்பிடி தொழிலுக்கு அடுத்தபடியாக ஆட்டோ மற்றும் வேன் வாடகைக்கு ஓட்டும் தொழில் நடந்து வருகிறது. இந்த ஆட்டோ வேன் ஓட்டும் தொழிலை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 3000 குடும்பத்தினர் வாழ்வாதாரத்தை பிழைச்சு வராங்க. இந்த நிலையில இன்று அதிகாலை பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டி சென்ற 2 நபர்களை சவாரி ஏற்றக்கூடாது என கூறி வேன் ஓட்டுநர்கள் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவரிடம் புகார் கொடுக்க சென்ற போது முறையான பதிலளிக்காமல் திருப்பி அனுப்பிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதனை அறிந்து ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் முறையான நடவடிக்கை எடுக்க தவறிய காவல்துறையை கண்டித்தும் ராமேஸ்வரம் வேற்காடு பகுதியில் தனுஷ்கோடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதனால் அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா போக்குவரத்து பெரிதளவில் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதனால் நீண்ட தொலைவிற்கு வாகனங்கள் அணிவித்து நிற்கிறாங்க. எனவே காவல்துறை நியாயமா பொதுவா நடுநிலையோட செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லிங்கேஷ்.